ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தக்காளி சாதம் அப்படியே எளிமையாக சூப்பராக செய்ய போகிறோம். தக்காளியை வெட்டி நம்ம மிக்சியில் அடிச்சுக்கிறோம். நல்லா நைஸாக அடிச்சுட்டு இப்போ கடாயை பார்த்து அடிச்சுக்கிறோம். இப்போ அடுத்து வெங்காயம் தக்காளி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 200 ml ஆயில் ஊற்றுறோம். 1 கிலோ சாதம், கடுகு போட்டாச்சு, பச்சை மிளகா, வெங்காயம், காஞ்ச மிளகா, வரமிளகா எடுத்து வச்சாச்சு. இப்போ கடுகு போட்டு பொரிட்டோம். அடுத்து வரமிளகா போட்டுக்கலாம், அடுத்து பச்சை மிளகா போட்டுக்கலாம், கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டாச்சு. நம்ம கருவேப்பிலை, பச்சை மிளகா, கடுகு எல்லாம் போட்டு இதை பொரிஞ்சதுமே அடுத்து ஆனியன் போட்டாச்சு. ஆனியன் நல்லா வதங்கட்டும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். இஞ்சி பேஸ்ட்டு போடல. இஞ்சி பேஸ்ட்டு போட்டால் தக்காளி சோறு மாதிரி இருக்காது, பிரியாணியாக மாறிடும். அதனால் இஞ்சி பேஸ்ட்டு போடக்கூடாது, பூண்டு மட்டும்தான். தக்காளி வச்சு ஊற்றியாச்சு. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டாச்சு. அடுத்து மிளகாத்தூள் 2 டீஸ்பூனு. அடுத்து கறி மசாலா கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக. இது நல்லா நம்ம ட்ரை பண்ணிக்கிறோம். கொஞ்சம் மறுபடியும் ஆயில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். நல்லா ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா போயிடணும். பச்சை வடை சுத்தமாக கம்ப்ளீட்டாக போயிடணும். இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. சாதம் வடித்து நம்ம ஆற வச்சாச்சு. இப்போ நம்ம அதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுடலாம். கேசரி பவுடர் எதுவுமே நீங்கள் போடக்கூடாது. நம்ம கொஞ்சம் நெய் போட்டுக்கிறோம். 2 ஸ்பூன் நெய், நல்லா வாசத்துக்காக நல்லாயிருக்கும். தக்காளி இந்தமாரி அரைச்சி செஞ்சிங்கன்னா நல்லா ஒரு சூப்பராக இருக்கும் தக்காளி சாதம். லைட்டாக மல்லி இலையை மேலே தூவிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பரான தக்காளி சாதம் தயாராகிடுச்சு. வாங்க டேஸ்ட்டுக்கு போயிடலாம். அருமையான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. வாங்க டேஸ்ட்டுக்கு போயிடலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அருமையான தக்காளி சாதம், வெறும் சிம்பிளான செலவுங்க. ஸ்கூலுக்கு தக்காளி சாதம் சூப்பருங்க. ஒரு டைம் ஆகி போச்சு, அந்த மாரி வேறு லெவலில் இருக்குங்க. இந்தமாரி செஞ்சு ஒரு ஊர் நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்டியாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. இந்த ஒரு ஆஃபீஸ் வேலையில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை அப்படியே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். காலையில் எஞ்சி செய்ய முடியாது, அதனால் இந்தமாரி சூப்பராக இருக்குங்க. அப்படின்னா தக்காளி சாதம் சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது எப்படி செஞ்சாலும் கேட்பாங்க உங்கள்கிட்ட. இதுமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அருமையான தக்காளி சாதம்.